வணக்கம். நம்ம நெறைய பேர் ஷார்ட்ஸ்ல எப்படி போடுறது, எப்படி போடுறதுன்னு தேடிட்டு இருப்போம். ஸோ, அதுக்காக நான் வந்து இதுக்கு முன்னாடி லைவ் நவ் இந்த ஆப் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் இது மட்டும் தான் இருந்துச்சு. அந்த டைம் வந்து லைவ் போடுற ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நெறைய ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனா இதுக்கு மந்த்லி வந்து ஐபேடுக்கு கிட்டத்தட்ட ரூ. 170 ரூ. 69 ரூ. 70 பே பண்ணணும். இதுக்கு நமக்கு வந்து செட் ஆகல. இந்நேரத்தில என்ன பண்ணலாம் யோசிக்கும்போது தான் இந்த பிரிசம் ஆப் இது கண்ல பட்டுச்சு. ஸோ, இதில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீ. நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த ஆப் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில்ல. இன்னைக்கு தான் எதர்ச்சியா கேள்விப்பட்டேன் ஷார்ட்ஸ் லைவ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் செக் பண்ணி பார்த்தேன். ஒரு வடக்கு நண்பர் வடக்கு நண்பர் தான் யூடியூப்ல போட்டிருந்தாரு. எதர்ச்சியா நான் சும்மா ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது வச்சுட்டு பக்கத்துல இருந்தேன். அப்போ தெரிஞ்சுச்சு. ஸோ இந்த ஆப்பை வந்து ஆப் ஸ்டோரில் டவுன் பண்ணிக்கங்க. ஆண்ட்ராய்டுக்கும் இருக்கும் கண்டிப்பாக இது. வேற ஒன்றும் கிடையாது. போயிட்டு ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, கேமரா கொடுத்தீங்கன்னா கேமரா வரும். இது யூடியூபர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது ஒரு கேரக்டர் மாதிரி நம்ம பேசின தலையாட்டினா ஆட்டும் எல்லா வேலையும் பார்க்கும். இது நமக்கு அது தேவை. ஸ்க்ரீன் கேப்சர் போயிடுங்க. ஸ்க்ரீன் கேப்சர் போயிட்டு இந்த செட்டிங் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சின்ன டிஸ்பிளே தெரியுது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரேஷியோ கொடுத்துருப்போம். என்ன ரேஷியோ நம்ம லைவ் பண்ண போகிறோம், ஃபுல் லைவா ஷார்ட்ஸ் லைவா. ஷார்ட்ஸ் லைவ் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் எடிட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த மாதிரி வராது. நம்ம ஸ்க்ரீன் கேப்சர் இருக்குல்லையா, அது சென்டரில் இருக்கும். இந்த மாதிரி வரும். இதில் ஆட் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஆட் ஸ்க்ரீன் இல்லை அது அந்த ப்ளஸ் பக்கத்தில் கீழே ஒரு டபுள் லேயர் மாதிரி இருக்குல்ல, அந்த லேயரை கொடுத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரீன் கேப்சர்னு வரும் உங்களுக்கு. அது மட்டும் தான் முதல்ல வரும். ஸோ அதை கிளிக் பண்ணால் இந்த ஸ்க்ரீனை எங்கேனாலும் முன்ன பின்ன மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு தேவை கேமரா ஆட் பண்ணுறது. இந்த வெப் இருக்கு இல்லையா, இது மூலமாக ஆட் பண்ணணும். அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதெல்லாம் முடிஞ்ச இந்த வீடியோ சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதை நான் இன்னும் ட்ரை பண்ணல. இப்போ தான் இன்ஸ்டில் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு லைவுக்கு. வேறு இமேஜ் கொடுத்தீங்கன்னா நமக்கு கீழே இமேஜ் வந்துடும். சேட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஆனால் இது வரைக்கும் லைவில் வரல. அது என்னென்னு பார்க்கணும். ஓகேவா, இப்போ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ரெடி கொடுக்கணும். ரெடி கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா நம்ம ஆர்டிஎம்பி நீங்கள் எதில் லைவ் பண்ணுறீங்கன்னு கேட்கும். ஓகேவா, ஆல்ரெடி லைவ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்டிஎம்பி அதை கொடுத்துக்கலாம். இது வந்து கீழே 180 கொடுத்துருக்கேன் இல்லையா, 180. அடுத்து வீடியோ குவாலிட்டி வந்து அடாப்டிவ் பிட் ரேட் கொடுக்காதீங்க. உங்கள் நெட்டுக்கு ஓரளவு நல்லா இருக்குனாலே ஃபிக்ஸட் கொடுத்துருங்க. அடாப்டிவ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து பார்க்குறவங்களுக்கு பஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். எங்கே விட்டோம், இந்த 180 கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணி அந்த ஃபிக்ஸட் ரேட்டில் கொடுத்துருங்க. பிட் ரேட் வந்து உங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ அது மாதிரி கொடுங்க. எவ்வளோ ஹையாக கொடுங்க அவ்வளோ வீடியோ குவாலிட்டி இருக்கும். மினிமம் 6000 கேபி கொடுத்தீங்கன்னா, கேபி பர் செகண்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 180 நல்லாயிருக்கும். இது 720 வச்சு நீங்கள் 6000 கொடுத்தீங்கன்னா 720 குவாலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ 180 வைக்கிறீங்கன்னா மினிமம் 8000 கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு குவாலிட்டி பக்காவாக இருக்கும். நான் ட்ரை பண்ணேன். லைவ்னு ஆப்பை விட இதில் குவாலிட்டி பக்காவாக இருந்துச்சு. ஃப்ரேம் வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ண முடியலை. 30 ஃப்ரேம் பர் செகண்ட் தான் இருக்குது. க்ரீ ஃப்ரேம் இன்டர்ஃபியர் இது வந்து நம்ம இங்கே லைவில் வந்து ஒரு இந்த சில இன்டர்ஃபியர் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன ஒரு டிலே இருக்கும். அதுக்காக இது 2 செகண்ட் கொடுத்துங்க. அதான் பெஸ்ட்டு. ஸ்ட்ரீம் ஸ்டே எதாவது பண்ண மாட்டானுங்க. இல்லைனா பின்னாடியே வந்துடுவாங்க. ஓகேவா, கோலை கொடுத்தீங்கன்னா லைவ் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேமரா பற்றி அப்படி பார்க்க வச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஒரு கமெண்ட்டை மட்டும் போடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். ரொம்ப ஈஸி. நான் செட் பண்ணி பார்த்துட்டேன். பட் லைவில் என்ன டெஸ்ட் பண்ணல. நாளைக்கு லைவில் டெஸ்ட் பண்ணிட்டு அது கண்டிப்பாக வீடியோ போடுவேன். பார்த்துருவோம். மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுறேன்பா. தேங்க்யூ ஃபார் த வாட்ச்.